தி ஸ்டீலிங் இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாலைவனத்துக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் இரவும் பகலமாக வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு. எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சடனாக ஒரு பையனை பார்க்குறாரு. அந்த பையன்கிட்ட போய் நீ யாருப்பா இருந்து தனியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி நான் எங்கள் அப்பா அம்மாவை மிஸ் பண்ணிட்டேன், அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் நடக்க ஆரம்பிச்சிடலாம். உடனே ஹீரோவுக்கு அவனுடைய அப்பா மட்டும் அவனை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதவி பண்ணலான்னு பின்னாடியே போகிறாரு. போனதுக்கப்புறம் திடீர்னு இந்த பையன் மறைஞ்சிடலாம். உடனே இந்த பையன் எங்கே போனான் அப்படின்னு தெரியாமல் இவர் வாடு தலை சுற்றி நிற்கிறாரு. இவருக்கு வந்தபடின்னு தெரியல, தான் எங்கே இருக்கணும்னு தெரியல. ஒரே பசி மயக்கத்தில் தண்ணி தாகத்தில் வந்து மயங்கி போய் நிற்கிறாரு. உடனே பக்கத்தில் எங்கேயாவது உணவும் தண்ணியும் கிடைக்குமான்னு சொல்லி தேடி பார்க்கும்போது பெரிய பள்ளத்தாக்கு நடுவில் ஒரே ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டை பார்க்கையும் இவர் வந்து அந்த ஏணிப்பொடி போட்டு இறங்கி அங்கே போய் அந்த வீட்டில் இருக்க ஆளை போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தனியாக இருந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே இவருக்கு ஷாக்கு. என்னடா இது, ஆடு நடமாட்டமே இல்லாத இடத்துல இந்த பொண்ணு மட்டும் ஏன் தனியாக சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, இவங்க யார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கிறான். இங்கே ஏதோ தவறாக இருக்குது, நம்ம முதல்ல இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட தண்ணி மட்டும் வாங்கி குடிச்சிட்டு கிளம்புறான். வெளியே போய் பார்த்தோன்னே தான் இறங்கும்போது இருந்த அந்த ஏணி இப்போ இல்லை அப்படிங்கும்போது அந்த பொண்ணுகிட்ட போயிட்டான். இங்கே ஒரு ஏணி இருந்தது இப்போ இல்லை அப்படின்னு சொன்னோன்னே எங்கே போச்சுன்னு தெரியல, நான் காலையில் தேடி எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூங்க வைக்கிறான். காலையில் அவன் எழுந்திரிச்சு தேடி பார்க்குறான், ஏணியும் இல்லை. அந்த மலை ஏறினதுக்கு வேறு வழி இல்லை. உடனே இவனே முயற்சி பண்ணி மேலே ஏறி மேலேருந்து கீழே வந்து காலையும் உடைக்கிறான். உடனே இந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட் பார்த்து இவனை வந்து ஒரு நாள் அவன் கூட வச்சுருக்கா. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா தன்னா முதல்ல வந்து ஒரு திசை திருப்பி விட்டு அந்த பையனை வந்து பார்க்குறான். அந்த பையனை பார்த்துட்டு எனக்கு உதவி பண்ண அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே அவன் ஒரு 4 பேர்த்த கூப்பிட்டு வந்து இவனை உதவி பண்ணுறேன்னு சொல்லி மலை ஏற வச்சு அவனை அங்கேருந்து கயத்தை கட் பண்ணி கீழே விட வச்சுருவாங்க. உடனே மறுபடியும் காயமானேனா. உடனே இவனுக்கு ஒரு குழப்பம், யார் இவங்களாம், இவங்க எதுக்கு இனியே டார்ச்சர் பண்ணுறாங்க, நீ மேலே யாவது விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். கடைசியாக இந்த பொண்ணு இவங்க மூலயமா குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நினைக்கிறார். அவன் எதுக்காக அப்படி ஆசைப்படுறா, அங்கே வந்து ஒரு சில வினோத மனிதர்கள் வந்து இருக்காங்க. அவங்க இதுக்கு ஹீரோவை கொலை பண்ண நினைக்கிறாங்க. அவங்க யார், அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ஹீரோ இவங்ககிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு தன்னோட சொந்த வீட்டுக்கு சொந்த நாட்டுக்கு போனாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த தி சீலிங் அப்படிங்கிற மூவியோட ஸ்டோரி. இந்த மூவி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, பட் ஸ்க்ரீன்ஸ் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. த்ரில்லிங்காக பயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு சில சீன் எடுத்துருக்காங்க. பட் அந்த அளவுக்கு அது எங்கேயுமே ஒர்க் ஆகலை. ஏன்னா எல்லாருமே வந்து நார்மலாக ஒரே ஃப்ளோவில் தான் போகுது. ஒரு ஹை பிச்சு லோ பிச்சு அப்படின்னு எங்கேயுமே ஏற்றி இறக்கலை. ஒன்று போல் கொண்டு போனனால நம்மளுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இந்த படத்தில் வந்து தெரியவே இல்லை. இந்த படத்தை வந்து பார்க்கலாம், பட் இருந்தாலும் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. இந்த படம் பார்க்கணும் அப்படின்னா தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள்.